Welcome to Row Mathematics channel. Now discuss about exercise 4.2. Question number 1. Find the all values of x such that first substitution x ஓட லிமிட் பார்த்தீங்கன்னா -6 இருந்து +6 cos x ஓட வேல்யூ 0 இருக்கும்போது x ஓட வேல்யூ என்ன, இந்த பிட்வீனில் x ஓட வேல்யூ என்ன, அதேமாதிரி இந்த பிட்வீனில் x ஓட வேல்யூ என்ன, x ஓட cos ஓட வேல்யூ 1ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ரைட். ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூஷன் அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos x is equal to 0. அப்போ x is equal to cos inverse of 0. இப்போ cos எங்கே 0 ஆனால் 90 பா, 5/2, 3/2, 5/2 ஆல் ஆஃப் தம், இது எல்லாத்துலேயுமே அதோட வேல்யூ 0ன்னு ஆகும்பா. அப்போ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஜென்ரல் ஃபார்ம் 2n + 1 into 5/2, n belongs to integer. இப்போ உதாரணத்துக்கு x என்னோட வேல்யூ 0ன்னு கொடுத்து பாருங்கள். 0 கொடுத்தா என்ன வரும், 1 இந்த 0 ஆகிடுமா, 0 + 1 1 into 5/2 5/2. அதேமாதிரி -1 கொடுத்தா -5/2ன்னு வந்துடும், +1 கொடுத்தா 3/2ன்னு வரும். ஓகே, இந்த வேல்யூஸ் எடுத்து போய்ங்கன்னா இந்த வேல்யூ வரும். ஓகேங்களா, ரைட். பட் நமக்கு லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -6π < x < 6π அப்படின்ட்டா. நம்ம இந்த பிட்வீனில் தான் எடுத்துக்கணும்னு சொல்கிறோம். அப்போ 2n + 1 into 5/2. அப்போ என்னோட வேல்யூ ஜென்ரலாக இன்டிஜர் சொன்னால அப்போ பர்டிகுலராக என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 0 கொடுங்க. 0 கொடுக்கலாமா, 0 கொடுத்தா 5/2ன்னு. அப்போ 5/2 இந்த இன்டர்வலில் இருக்கும், அப்போ 0. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் என்ன கொடுக்கலாம், +or -1 +or -2 +or- இந்த மாதிரி கொடுத்துட்டு போயிட்டே வேணால் பாருங்களா. 3ன்னு கூட 6, அப்போ 6 + 1 7 7/2. அப்போ 7/2னா எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 × 90 என்ன வரும், 630 அப்படின்னு வருமா. அப்போ இது எவ்வளோ அப்படின்னா 180 × 6, 180யும் 6 மல்டிபிள், 6 8s are 48, 8 பேலன்ஸ் 4, 1 is 6, 6 6 + 4 10. அப்போ 1080 -1082 + 1080 வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா, ரைட். அப்போ என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். அப்படி கிடுன்னு பார்த்துட்டே வந்தீங்கன்னா +or-4 +or-5 6 வரைக்கும் கொடுக்கலாமா. இப்போ என்ன 6னா -6, ஏன் -6னா எவ்வளோ வரும் பாருங்க, -12 + 1 அப்போ -11/2 -11/2 அப்போ -11 5/2 அப்படின்னு வரும். அப்போ என்ன வரும்னா 11னா உனக்கு வந்து 90யா, அப்போ அது பிட்வீனில் தான் வரும், 1000க்குள்ளே தான் இருக்கும். ஓகே, அப்போ +6னா அதிகமாக போயிடும். ஸோ அதனால தான் +6 யூஸ் பண்ணக்கூடாது, -6ஓட முடிச்சு. ஓகேவா, சரி அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சிடுச்சு. செகண்ட் கொஸ்டின் அதில் என்ன கொடுத்துருக்காங்க பாரு. செகண்டில் -5 < x < 5π cos x = 1ன்னு சொல்கிறாங்கப்பா. அப்போ cos x = 1, அப்போ cos எங்கெங்கே 1 வரும், cos inverse of 1. அப்போ cos inverse of 1 என்ன வரும்னா இங்கே வரும், cos inverse of 1 cos 0 0, cos 2π 1, cos 4π 1, cos 6π 1 அப்படின்னு போயிட்டுருக்கும். ஓகேங்களா, அப்போ ஜென்ரல் அப்படியே எழுதிங்களான்னாப்பா 2nπ அப்படின்னு எழுதிங்க. என்னோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 0 +or-1 +or-2. ஏன்னா நமக்கு 4 வேலைக்கு தானே கொடுத்துருக்காங்க. இப்போ 3 கொடுத்தா 6πன்னு வந்துடும், அதனால் இது வேலைக்கு கொடுத்து. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேப்பா. அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். ஸ்டேட் the reason for cos inverse of cos of -5/6 not equal to -5/6 அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ காஸ் இன்வர்ஸ் அப்போ வந்து நெகட்டிவ்ல வராது ரேஞ்ச், ஏன்னா நமக்கு டெஃபினேஷன் தெரியும், அதை ஃபாலோ பண்ணும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1, +1 டொமைன் ரேஞ்ச் வந்து 0, π. ஓகேவா? ஸோ அப்போ ரேஞ்ச் வந்து இதில் தான் இருக்கணும், இது மாதிரி வரக்கூடாது. அதான் ரீசன், வேறு ஒன்றும் கிடையாது. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -π/6. அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் +π/6, காஸ் ஆஃப் -θ காஸ் θன்னு எழுதி, since -π not belongs to 0, π. இது அப்படியே கேன்சல் பண்ணி எழுதக்கூடாது டேரெக்டாக. ஓகேங்களா? ரைட்டுப்பா. அப்போ என்ன பண்ணலாம், அதனால தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். காஸ் ஆஃப் -θனா காஸ் θ அப்படின்னு எழுதி, அப்போ இதையும் கேன்சல் பண்ணால் π/6. அப்போ நெகட்டிவ் வராது, ஒன்லி பாசிட்டிவ் தான் வரும். அப்போ therefore காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -π/6 not equal to -π/6, +π/6 தான் வரும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3பா. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -x is equal to π minus காஸ் இன்வர்ஸ் ஆஃப் x ட்ரூ கொஸ்டின் மார்க், ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். இது வந்து ட்ரூ ஆனால் கன்ஃபார்மாக ட்ரூ அப்படின்னு போட்டுங்கப்பா, வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். எஸ் அப்படின்னு சொல்லிடுங்க. இப்போ என்ன பண்ணலான்னா லெட் எல்ஹெச்எஸ் அணினா ஏதோ ஒரு வேரியபிள் கம்பேர் பண்ணி எடுத்து t is equal to காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -x. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னாப்பா, இந்த காஸ் இன்வர்ஸ் இந்தாண்ட வந்தால் என்ன வரும்னா காஸ் t is equal to -x. ரெண்டு பக்கம் மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் காஸ் t is equal to +x. that implies x is equal to minus காஸ் t அப்படின்னு வந்துடுமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ காஸ் மைனஸ் காஸ் θ அப்படி எழுதலாம். காஸ் ஆஃப் 180 மைனஸ் θ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் θ. இந்த ஃபார்முலா படி இதை யூஸ் பண்ணிக்கோ. அப்போ தட் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 180 மைனஸ் θ மீன்ஸ் t. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த காஸ் இந்தாண்ட இடத்துல வந்தால் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π minus t. இந்த மைனஸ் டி இந்த இடத்துல இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அந்த இடத்துல, அப்போ t is equal to π minus காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஆல்ரெடி we have என்ன அர்த்தம்னா t அப்படின்னா என்னென்னு எடுத்துருக்கோம் பாரு, என்ன வந்துருக்கு பாருங்க, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். அப்போ இது போல் அப்படியே எழுதிக்கலாம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π மைனஸ் cos inverse x. Prove பண்ணியாச்சா? Okay students, question 4, find the principal value of cos inverse of 1/2. First we write the definition. Cos inverse -1, +1 is a domain, range is 0, π. let இதோட வேல்யூ என்னன்னு தெரில, ஒய்ன்னு எடுத்துக்கிறோம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. இப்போ இது வந்து இந்த பிட்வீனில் இருக்கணும். ஸோ இன்வர்ஸ் இந்தாண்ட எடுத்துகிறோம் தான் காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/2. இப்போ காஸ் எந்த டிகிரி 1/2 அப்படின்னா காஸ் 60 டிகிரி, தட் மீன்ஸ் π/3. அப்போ ஒய் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு π/3 பிலாங்ஸ் டு 0, π. Okay, very easy sum. Okay students, next question 5, find the values. 3 questions கொடுத்துருக்காம்பா. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லாம் கொடுத்துருக்கான் பாருங்க, 2 cos inverse of 1/2 plus sin inverse of 1/2. இது நிறைய டைப்பில் சால்வ் பண்ணலாம்ப்பா. சரி, நம்ம தற்சமயம் இப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தெரிஞ்ச வேறு மாதிரி கூட ஒர்க் பண்ணலாம். சரி, இந்த 2 அப்படியே போட்டுக்கோ. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2, காஸ் எந்த டிகிரி 1/2னா π/3 60 டிகிரி. சைன் எந்த டிகிரியில் 1/2 வரும்னா 30 டிகிரி, π/6. ஓகேவா? அப்போ அப்படியே எல்சிஎம் எடுத்துக்க வேண்டியதான். என்ன வரும் பாருங்கள், 6 எல்சிஎம் எடுத்துக்கோ. அப்போ என்ன வரும், இங்கே 2 டைம்ஸ் குறையுதாப்பா.
ஆல்ரெடி இங்கே ஒரு 2 2 2s are 4 அப்போ 4 பை ப்ளஸ் பை அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா 5 pi by 6 5 pi by 6. Okay students, second substitution. அது பாருங்க second substitution ல இருக்கு cos inverse 1 by 2 plus sin inverse of minus 1. அப்போ அது என்ன வரும் பாருங்க cos inverse of 1 by 2 தான் சொன்னால் pi by 3 60 degree. Sin inverse of 1 ஒன்னா pi by 2. Sin inverse of minus ஒன்னா minus pi by 2. ஓகேவா? அப்போ இது அப்படியே எல்சிஎம் எடுத்துக்கோ 6 இங்கே 2 மல்டிப்ளை பண்ணால் 2 pi minus 3 pi மைனஸ் பண்ணிக்கோ minus pi by 6. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி ஈஸி. தேர்ட் ஒன் பாருங்க என்ன இருக்கு பாருங்க. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு cos inverse of cos pi by 7 cos pi by 17 minus sin pi by 7 sin pi by 17. அது மாதிரி இருக்கும் கொஸ்டினை. இதை பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ 11th படிச்சிருந்தோன்னா ரொம்ப ஈஸியாக தெரியும். இது ஃபார்மேட்டுப்பா. cos of alpha plus beta cos alpha cos beta minus sin alpha sin beta. இது ஆல்ஃபான்னு எடுத்து பீட்டா, அவ்வளோதான். அந்த ஃபார்ம் வந்துருச்சுங்களா? அப்போ இந்த ஃபார்மில் தானே இது இருக்குது. அப்போ எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். இஸ் ஈக்குவல் டு cos inverse of இது மாதிரி எழுதிப்போம் cos of alpha plus beta. Alpha means pi by 7, beta means pi by 17. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்படியே எல்சிஎம் எடுத்துவோம். 17 into 7 7 7s are 49 balance 4 1 is 7 7 7 plus 4 11. ஓகே, இதை இங்கே மல்டிப்ளை பண்ணால் 17 pi plus 7 pi. ஓகேவாப்பா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்ன வருமா நெக்ஸ்ட்டு cos inverse of ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோ. for 17 7 ஆட் பண்ணால் என்ன வரும் 24. அப்போ 24 pi by 119. இந்த காசும் இன்வர்ஸும் கேன்சல் பண்ணிக்கப்பா. என்ன வரும் 24 pi by 119. ஓகே ஸ்டூடெண்ட், இது கண்டிப்பாக எங்கே இருக்குன்னா 0 to pi அதில் தான் இருக்கும். இதை டிவைட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக 118 சம்திங் 118குள்ளே தான் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி ஈஸி கொஸ்டின். ஓகேப்பா. கொஸ்டின் 6, ஃபைண்ட் த டொமைன் ஆஃப். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதான்ப்பா. இதோட டொமைன் sin inverse of xனா டொமைன் -1 to +1. cos inverse of xனா டொமைன் -1, +1. அப்போ எக்ஸ் இருக்கிறது இந்த ஃபார்ம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ நீ கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்தா இந்த வேல்யூ வந்து இந்த பிட்வீனில் இருக்கும், -1 to +1குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். எக்ஸுக்கு என்ன கொடுத்தா இந்த பிட்வீனில். ஆக்சுவலாக எக்ஸோட வேல்யூ இதில் தான் இருக்கணும். ஸோ அப்போ எக்ஸுன்னு இல்லை, இந்த ஃபார்ம் இருக்குது. அப்போ அதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறேன், இந்த இன்டர்வல் எடுத்து அப்போ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா, -1 less than or equal to modulus of x -2 divided by 3 less than or equal to +1. செகண்ட் அடுத்து இதை -1 less than or equal to 1 minus modulus of x by 4 less than or equal to +1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட் இந்த கேஸ் பாருங்கள். இதை 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒரு பாரு, நம்மளோட எய்மே இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த 3 எலிமினேட் பண்ணி -3 less than or equal to இந்த 3 கேன்சல் ஆகிடுமா, modulus of x -2 less than or equal to +3. அதேமாதிரி சிமிலர்லி இந்த ஒர்க் இங்கே பாருங்கள், 4 ஆல் மல்டிப்ளை 4 less than or equal to 1 minus modulus of x less than or equal to 4.
இந்த 4 cancel ஆகிடும். both side multiplied by 4 இந்த 4 4 cancel ஆகிடும். 1 is 4 4. அப்போ next இந்த 2 eliminate பண்ணும். அப்போ என்ன பண்ணலாம், both side adding by 2. ordinary. Here இந்த 1 eliminate பண்ணும். அப்போ 1ஆல் மைனஸ் பண்ணி அப்படின்னு வந்துருங்களா. ரைட்டுப்பா. இங்கே என்ன வரும், -1 less than or equal to modulus of x. இதுவும் கேன்சல் ஆகிடும். less than or equal to 5. Here -5 less than or equal to, இதுவும் கேன்சல் ஆகிடும். minus modulus of x less than or equal to 3. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட வேல்யூ இப்போ எப்படி எழுதிக்கலாம்னா, தட் இம்ப்ளைஸ் modulus of x less than or equal to 5 அப்படின்னாலும் நம்ம மினிமம் -1 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கோ. அப்போ ப்ளஸ் இந்த சிம்பிள் சேஞ்ச் ஆகிடும், இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இந்த சிம்பிள் சேஞ்ச் ஆகிடும், -3. இப்போ இதை டர்ன் பண்ணிப்பா. எப்படி டர்ன் பண்ணிக்கலாம், -3 less than or equal to modulus of x less than or equal to 5. ஓகேவா. இப்போ அதை மாதிரி இதையும் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, தட் இம்ப்ளைஸ் -1 less than or equal to modulus of x less than or equal to 5. ரெடியூஸ் பண்ணிக்கோ. தட் இம்ப்ளைஸ் அப்போ modulus of x ஓட வேல்யூ மினிமம் -1 பண்ணி, அப்போ x 5க்கு லெஸ் than இருக்கும். modulus of x less than or equal to 5 அப்படின்னு எடுத்துக்கிது. 2ன்னு எடுத்துங்க, இதை 1ன்னு எடுத்துக்கு. அப்படியே கம்பேர் பண்ணிக்கப்பா. from 1 and 2. இப்போ modulus of x less than or equal to 5. அப்போ நம்ம ஃபார்முலா தெரியும். இது மாதிரி இருந்தால் அப்படியே எழுதிக்கலாம்னா, modulus of x less than or equal to r -r less than or equal to x less than or equal to plus r. இப்போ r இடத்துல 5 போடும். அப்போ -5 less than or equal to x less than or equal to plus 5 is a domain. Okay, second one. Second question என்னன்னா, g of x is equal to sin x sin inverse of x cos inverse of x. அப்போ இது ரெண்டுத்தோட டொமைன் வந்து -1, +1 மேலே ஏறிட்டோம். ஓகேங்களா. therefore we know that sin inverse x and cos inverse x, the domain is -1, +1. அவ்வளோதான். இது டைரெக்டாக அந்த டெஃபினேஷனை எழுதிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேப்பா. நெக்ஸ்ட் 7, for what values of x the inequality hold அப்படின்னு கேட்குறாப்பா. இது மாதிரி வந்துட்டாவே ஃபஸ்ட்டு காஸ் இன்வர்ஸ் ரேஷியோ மட்டும் பாருங்கள். காஸ் இன்வர்ஸ் அதோட ஒன்லி கன்சிடர் த ஆர்குமெண்ட். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ஆர்குமெண்ட் எங்கே இருக்கணும், அதாவது இன்வர்ஸ் எக்ஸிட் ஆகிற இடம் இதான். ஸோ அதை அப்படியே மட்டும் எடுத்து இந்த ஆர்குமெண்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணி வேறு எதுவும் பார்க்க வேணாம்ப்பா. அப்போ தட் இம்ப்ளைஸ் -1 less than or equal to 3x -1 less than or equal to +1. எப்போதும் போல் இதுலேருந்து எக்ஸு கண்டுபிடிங்க. அப்போ adding by 1 less than or equal to 3x -1 +1 less than or equal to 1 +1. அப்போ 0ன்னு வந்துடுங்களா. 3 less than or equal to அந்த -1 +1 கேன்சல் ஆகிடும்பா. 3x less than or equal to 2. இது அப்படியே கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிங்க. ஏன்னா நம்ம காஸ்ட் வேல்யூவில் மேக்ஸிமம் 1 தான் இருக்கணும். அப்போ எக்ஸோட less than or equal to 1 2ன்னு வர்றதுக்குள்ள அதுக்காக சொல்ல வரேன். இதை ரெடியூஸ் பண்ணிங்க. இதை ரெடியூஸ் 2. அப்போ என்ன வரும் பாருங்க, 0 less than or equal to 3x less than or equal to 1 அப்படின்னு டிவைடட் பை 3. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் 0, இந்த 3 கேன்சல் ஆகிடும். 1 3ஆல் டிவைட் பண்ணால் 1/3.
ஓகேவா? அவ்வளோதான்ப்பா. இதான் வந்து அந்த வேல்யூஸ் வந்து அது வந்து ஹோல்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப். 2 கொஸ்டின் கொடுத்துருக்கான்ப்பா. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இது பாருங்கள், உள்ளே பாருங்கள். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. இது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்குமெண்ட் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள், சேமாக இருக்கும். அப்போ இது ஒரு ப்ராப்பர்ட்டிப்பா. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா அதோட வேல்யூ π/2. ஸோ அப்போ நீங்கள் அது π/2ன்னு எடுத்து வேண்டியதான். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் π/2 அப்படின்னு. அப்போ நல்லா கவனிச்சிக்கணும், இந்த ஆர்குமெண்ட்டும் சேமாக இருக்கணும்ப்பா. அதான் பாரு, எக்ஸுன்னு இருந்தால் அது மாதிரி எடுத்து. இப்போ cos 90 0. அடுத்து செகண்ட் சப்ஜூஷன் பாருங்கள். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4π/3 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 5π/4. இதான்ப்பா கொஷின்ஸ். ஓகேவா? இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு இப்படி டைரெக்டாக கேன்சல் பண்ணி எதலாமான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஸ் இன்வர்ஸோட ரேஞ்ச் வந்து எனக்கு என்ன தெரியும், நமக்கு 0 to 180. இங்கே என்ன இருக்கும், π/3 × 4 இருக்கா. அப்போ என்ன வரும், 60 × 4 240. அப்போ இது இருக்காது. அதேமாதிரி தான் இதுவும் இருக்காது. ஸோ அப்போ இது 2 ஆங்கிளும் கேன்சல் பண்ணிட்டு எழுதிடக்கூடாது. ஓகேங்களா? அந்த வர்ற ஆங்கிள் வந்து கண்டிப்பாக அந்த ரேஞ்ச் வந்து அந்த காஸ் இன்வர்ஸோட ரேஞ்சில் இருக்கும். 0 to π இருக்குமானா இது ரெண்டுமே இருக்காதுப்பா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும். π/4 π/3 உடச்சிக்கும். அப்படி எழுதிப்பா. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இதுவுமே அதிகம் π ப்ளஸ் π/4 அப்படின்னு. அப்போ காஸ் ஆஃப் 180 ப்ளஸ் θ என்ன வரும்னா மைனஸ் காஸ் θ. செகண்ட் குவாட்ரண்ட்டு, அதனால் மைனஸ். அப்போ தேர்டு குவாட்ரண்ட்டு. காஸ் இன்வர்ஸ் ஆஃப், அப்போ இதுக்கு போல் இது எழுதி மைனஸ் π/3 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் π/4. என்ன ஆங்கிள் இருக்கோ அதை போட்டுக்கணும். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னாப்பா, காஸ் ஆஃப் 180 மைனஸ் θ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் θ. நீ சொல்லலாம், இங்கே மைனஸ் காஸ் θனா இதே யூஸ் பண்ணால் நமக்கு ரெடியூஸ் பண்ணணும். இந்த ஆங்கிளை ரெடியூஸ் பண்ணுறது தான் நம்மளோட ஒர்க்கை. ஓகேவா? அப்போ திரும்ப இதே எழுதிக்கூடாது. அதனால தான் இதை ஃபாலோ பண்ணுறோம். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் θ அப்படின்னா எழுதிங்கன்னா 180 மைனஸ் θ. θ மீன்ஸ் π/3. Here cos inverse of 180 minus theta. ஓகேவா? cos inverse of இது ரெடியூஸ் பண்ணி வரும் 3π minus πனா 2π. Here cos inverse of இதுனா 3π/4. 4πல ஒரு π போயிடுச்சுன்னா 3π. ஓகேங்களாப்பா? இந்த இடத்துல இந்த காசு இங்கே எழுதிங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3π/4. ஓகேவாப்பா? இப்போ இந்த காசும் காசு இன்வர்ஸும் கேன்சல் பண்ணிடும். 2π/3 ப்ளஸ் 3π/4. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், அப்படியே எல்சிஎம் எடுத்துவோம். 4 3s are 12. இதை இங்கே மல்டிப்ளை பண்ணால் 8π. இங்கே எது மல்டிப்ளை பண்ணால் 9π. அப்படியே ஆட் பண்ணிக்கோ. 9 + 8 17 π/12. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேப்பா, கிளாஸ் சம் ஓவர். ஓகேப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ்.